எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்பு சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றுங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வைங்க. ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் வடிகட்டிக்கிங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த வடித்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் வைங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா அதை வச்சுருங்க. ஒரே ஒரு ஆவி வந்துச்சுன்னா எடுத்துருங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. இது உதிரியாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. கடைசி வைக்க பாருங்கள், கடைசியில் சொல்லுவேன். கடைசியில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயத்தை போட்டுக்கணும். சேமியாவை இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும். வெங்காயம் மிளகா போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. இப்போ சேமியாவை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இனி தண்ணி லைட்டாக தெளிங்க. லைட்டாக தெளிக்கிறது தான் சீக்ரெட். இப்படி லைட்டாக தெளிச்சிங்கன்னா உதிராக ஆயிரும் உங்களுக்கு சேமியா. வேர்க்கடலையும் போட்டுக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையும் தூவிக்கிங்க. இதை பாருங்கள், உதிராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சுவையான கம்பு சேமியா ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.